இப்ப இல்ல எங்களுக்கு என்னன்னா குறைஞ்சது ஒரு 500 கோடி ரூபாய். ஏன்னா அடுத்த 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு இவங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்க போறது கிடையாது. இப்ப கூட சொல்றாங்க மீன் பிடிச்சாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. இந்த எண்ணெய் கசிவுனா இது இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கும், 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும். அதுல அந்த படிவு அதெல்லாம் படிஞ்செல்லாம் இருக்கும். அதுல மிகப்பெரிய ஒரு பாதிப்பா பார்க்கணும். நம்ம இதுல 8.25 கோடி ரூபாய் அறிவிச்சு இதுல ஒரு குடும்பத்துக்கும் 7,500 ரூபாய், ஒரு போட்டுக்கு 10,000 ரூபாய் விலைக்கு இவ்வளவு கொடுக்கறதுன்னா இத கேலியா இருக்குது. அதெல்லாம் இதுவே நான் சொல்ல இதுவே வெளிநாடு இல்ல இது. ஆனாலும் வெளிநாட்டுல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அப்ப கொடுத்துருக்காங்க இது போன்ற ஒரு பிரச்சனைனா. ஆனா இங்க ஒரு குடும்பத்துக்கு 7,500 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. என் கணக்கு குறைஞ்சது ஒரு குடும்பத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். ஏன்னா இதுல 2 ஆண்டுகளுக்கு இவங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்க போறது கிடையாது. படகுகள் பாதிப்புக்கு மக்கள் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நிச்சயமா கொடுக்கணும். அது கொடுத்தாதான் அது ஓரளவுக்கு காசு கொடுக்கறது. இப்போ ஒரு பாதிப்புனா காசு கொடுத்தா சரியாயிடும் கிடையாது. இல்ல இவங்க வாழ்வாதாரத்துக்காக இவங்க பிள்ளைங்களுக்காக எதிர்காலம் படிக்கிறது எல்லாத்துக்கும் உதவி செய்யணும். அதில்ல அதனால இது இப்ப என்னன்னா இப்ப இருக்கிற உலக நீதி என்னன்னா பொல்யூட்டர் பேஸ். யாரு சுற்றுச்சூழலை மாசுபடுத்தினாலும் அவங்க தான் காசு கொடுக்கணும். அந்த வகையில தான் இப்போ நான் பாத்தீங்கன்னா இப்போ UNFCCC யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் இந்த COP28 மாநாடு துபாயில நடந்தது. அதுல என்னன்னா யார் யார் உலகத்தை இது உலக காலமாக அந்த சுற்றுச்சூழலை மாசுபடுத்திருக்காங்களோ அவங்க கட்டணும். லாஸ் அண்ட் டேமேஜ் கமிட்டின்னு ஒன்னு உருவாக்கி இருக்கிறாங்க. லாஸ் அண்ட் டேமேஜ் கமிட்டினா யாரு காசு அந்த கமிட்டிக்கு காசு கொடுக்கணும்னா இந்த மேற்கத்திய நாடுகள், அமெரிக்கா மேற்கத்திய நாடுகள் அவங்க தான் 150 ஆண்டுகள் காலமாக உலகத்தை நாசப்படுத்திட்டாங்க. இந்த கார்பன் எமிஷன்ல இருந்து கிரீன் ஹவுஸ் கேசஸ்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு மானாக்சைடு எல்லாம் பொல்யூட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா பாதிப்பு இந்தியாவுக்கு அதிக பாதிப்பு. இப்போ அதிகமா பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் அதாவது கார்பன் எமிஷன் உலகத்திலேயே அதிகமா வர நாடு எதுன்னா அமெரிக்கா. அமெரிக்கா நாடுல பார்த்தா 24 விழுக்காடு கார்பன் எமிஷன் வருது. உலகத்தில் உள்ள கார்பன் எமிஷன்ல 24 விழுக்காடு அமெரிக்கா. ஆனா உலகத்தில் உள்ள நாடுகளுக்கு மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா 3% தான் அமெரிக்கா. 3% அமெரிக்கா, 24% எமிஷன். இந்தியாவோட எமிஷன் 3%. ஆனா மக்கள் தொகையில பாத்தீங்கன்னா 16%. அப்போ பர் கேபிட்டா எமிஷன் பாத்தீங்கன்னா இந்தியாவில் மிக மிக குறைவு தான். ஆனா நம்ம இந்தியாவில் பாதிப்புகள் அதிகம். இப்போ இந்த பெரும் சூறாவளி, பெரும் காற்று, பெரும் புயல் நமக்கு தான் அதிகமா இருக்கு, அதிகமா வரப்போகுது. அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு அவன் தான் பொல்யூட்டர். அதனால பொல்யூட்டர் பேஸ் அப்படின்னு ஐநா சபையில் தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. அதனால அந்த கிளைமேட் ஃபைனான்ஸ் ஒன்னு பேசியிருக்கிறாங்க. கிளைமேட் ஃபைனான்ஸ்னா ஒவ்வொரு வருஷமும் $100 பில்லியன் இந்த நாடுகள்லாம் அந்த ஃபண்ட்ஸ்ல போடணும். அது இல்லாம ஒன்னு மிட்டிகேஷன், 2 அடாப்டேஷன் இருக்கு. சென்னை மக்களுக்கும் மிட்டிகேஷன், அடாப்டேஷன். மிட்டிகேஷன் அரசு செய்யணும், அடாப்டேஷன் மக்கள் அவங்க மாத்திக்கணும். வரும் காலம் சோதனையான காலமா இருக்க போது இது போன்ற பெரும் வெள்ளம், பெரும் மழை அடிக்கடி வரும். அது வந்துச்சுன்னா என்ன செய்யணும்னு மக்களும் அவங்கள மாறிக்கணும். இப்போ அந்த நிலையை ஏத்துக்கணும். முதல்ல அன்னைக்கு கூட உதாரணம் சொன்னேன். ஜப்பான்ல நிலநடுக்கம் அடிக்கடி வரும். நிலநடுக்கம் அடிக்கடி வரதுல அங்க இருக்கிற பள்ளிக்கூடத்துல வகுப்பறையில அவங்களுக்கு நிலநடுக்கம் வந்தா நீ என்ன பண்ணணும், என்ன பாதுகாப்பு இருக்கணும்னு அவங்க கிட்ட சொல்லுவாங்க. அது இல்லாம மக்கள் மத்தியில என்னென்ன செய்யணும், வீடுகள் எப்படி கட்டணும், என்ன மாதிரி வந்ததுன்னா என்னென்ன செய்யணும், அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு அங்க இருக்கு. அதே போன்று தமிழ்நாட்டிலேயும் இந்த விழிப்புணர்வு, வெள்ளம் வந்தா என்ன, பெரும் மழை வந்தா என்ன, சூறாவளி வந்தா என்ன செய்யணும், அதெல்லாம் மக்களுக்கும் அவங்களுக்கு அடாப்ட் ஆயிருக்கணும். ஏன்னா இதெல்லாம் வரும் காலத்துல இதெல்லாம் அவசியமானது. அரசு என்ன செய்யணும், மிட்டிகேஷன். நான் சொல்லியிருக்கல மிட்டிகேஷன் ப்ராசஸ்னா சென்னையில எவ்வளோ வரங்கு இயற்கை வரம், கொசஸ்தலையாறு, அப்புறம் எண்ணூர் கிரீக்கு, அடையார் கிரீக்கு, அடையார் ஆறு, கூவமாறு, பக்கிங்ஹாம் கால்வாய், இது வெள்ளக்காரன் வெட்டிட்டு போனா அதெல்லாம் நல்லது பண்ணிருக்கிறாங்க. ஆனா அதுல நம்ம MRTS விட்டுட்டு அதுல குப்பையை போட்டு சுருகி தண்ணி போகாம ரொம்ப மோசமா காக்கிநாடால இருந்து பிச்சாவூர் வரைக்கும் போகுது. அந்த 430 கிலோமீட்டர் அங்க பக்கிங்ஹாம் கால்வாய். அதெல்லாம் இன்னைக்கு நம்ம சரிப்படுத்தி வச்சிருந்தோம்னா இன்னைக்கு நமக்கு எவ்வளவு பாதிப்புகள் இருந்து தவிர்த்து இருக்கலாம். அப்புறம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 12,500 ஏக்கரா இருந்தது. திராவிட ஆட்சி வரத்துக்கு முன்பு 12,500 ஏக்கர். திராவிட ஆட்சி வந்த பிறகு 2,000 ஏக்கர். மீதி 10,500 ஏக்கர் இல்ல, காணல என்ன சுவாகா. ஒரு நிமிஷம்.
இந்த பகுதியில தொழிற்சாலை முதல்ல இருந்தது. இப்ப பசுமை தாயகம் சார்பா இந்த தொழிற்சாலைகள்ல இந்த கழிவுகள் வராம இருக்க ஏதாவது முன்னெச்சரிக்கை நீங்க நம்ம இதுல இருந்து போறதுக்கு என்ன? நிச்சயமா பசுமை தாயகம் சார்பிலையும் நாங்க இப்போ ஆய்வு நடத்திட்டு வரோம். எங்களோட நிபுணர்கள் வச்சுட்டு ஆய்வு நடத்தி நாங்க இதுல ஒரு ஆவணத்தை வெளியிடுவோம். இந்த பகுதி என்னென்ன பாதிப்புக்கு, அதுக்கு என்னென்ன செய்யணும். சும்மா பாதிப்புன்னு சொல்லிட்டா போதாது. அது என்னென்ன தீர்வுகள் அதெல்லாம் நிச்சயமா நாங்க செய்ய போறோம், அரசு கொடுக்க போறோம். இதைத்தான் நாங்க 2015 வெள்ளத்துல சொன்னோம். நாம் விரும்பும் சென்னையில அதுல ஒரு ஆவணம் தயாரிச்சு இது சென்னையில இதெல்லாம் 13-15 பரிந்துரைகளை கொடுத்தோம், ரெக்கமெண்டேஷன். இதெல்லாம் செய்யுங்க. ஆனா இது வரைக்கும் ஒண்ணு கூட செஞ்சது இல்லை. அதுல உதாரணம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒக்கியம் மதகு இருக்குது, துறப்பாக்கத்துல ஒக்கியம் மதகு இருக்கு. பள்ளிக்கரை சதுப்பு நிலத்துல இருந்து அவ்வளோ தண்ணி, அங்க மட்டும் தண்ணி கிடையாது. அது தாம்பரம், படப்பை அந்த பக்கத்துல தண்ணி எல்லாம் இங்க இங்கிருந்து ஒக்கியம் மதகு வழியாக துறப்பாக்கத்துல இருந்து திருப்பி 14 கிலோமீட்டர் முட்டுக்காடுக்கு போய் முட்டுக்காடுல கொஞ்சம் தண்ணி போகும். அதுக்கப்புறம் பக்கிங்ஹாம் கால்வால இருந்து தண்ணி அங்க போய் மகாபலிபுரம் வரைக்கும் அங்க போகுது. அவ்வளவு தூரம் தண்ணி போகணும். அதனால துறப்பாக்கத்துல ஒக்கியம் மதகுல இருந்து ஒரு கட் பண்ணி கடலுக்கு நேரம் தண்ணி விடணும் காவாய் மூலமா. அது தண்ணி விட்டுனா இங்க இருந்து தண்ணி சீக்கிரமா வடியும். இதெல்லாம் அங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோம். அதே போன்று டைவர்ஷனரி கெனால்ஸ் கட்டணும். வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் டைவர்ஷனரி கெனால்ஸ் எல்லாம் உலகத்துல பெரிய நாடுகள் எல்லாம் நகரங்கள்ல டைவர்ஷனரி கெனால் எவ்வளவு மழை பெஞ்சாலும் டைவர்ட் ஆயிடும். சென்னைக்கு 10 ஏரிகளை உருவாக்குங்க. சென்னை நகரத்துல இல்ல, சென்னையில இருந்து 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தொலைவிலையும் இங்க மழை பெஞ்சது தண்ணி வந்ததுன்னா அங்க இருக்கிற கெனால் காவா மூலமா தண்ணி அங்க எடுத்துட்டு போங்க, அந்த ஏரிக்கு எடுத்துட்டு போங்க. அது பயன்படுத்த சும்மா கடலுக்கு அனுப்புறது கிடையாது. இப்ப மழை வருது, 10 வருஷத்துக்கு பிறகு குடிக்கிறது தண்ணி இல்லாம போகுது. இப்பவே நான் இன்னைக்கும் அது எச்சரிக்கை நான் கொடுக்கிறேன். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒரு சூழல் வரப்போகுது. அப்படி வரக்கூடாது. ஆனாலும் எனக்கு இதுக்கு மேல வேகமா பேச தெரியல எனக்கு. ஏன்னா இது மற்ற நாடுகளை நம்ம பார்த்திருக்கிறோம். 2023 உலகத்திலேயே அதிக வெப்பமான ஆண்டு இந்த ஆண்டு தான். அதிகமா இயற்கை சீற்றங்கள் இதுவரைக்கும் வரலாறு நடந்த ஆண்டு இந்த ஆண்டு தான். எத்தனையோ வெள்ளங்கள் பார்த்திருக்கோம், எத்தனையோ வறட்சியும் பார்த்திருக்குது. ஐரோப்பாவில் 500 ஆண்டில் பார்க்காத வறட்சி இந்த ஆண்டு பார்த்திருக்குது. சைனாவில் இதுவரைக்கும் வரலாறுல பார்க்காத வெள்ளம் இந்த ஆண்டு பார்த்திருக்குது. பாகிஸ்தான்ல அவங்க வரலாறு பார்க்காத வெள்ளம் இந்த ஆண்டு பார்த்திருக்குது. சென்னையில வரலாறு பார்க்காத வெள்ளம் இந்த ஆண்டு பார்த்திருக்குது. தூத்துக்குடியில நம்ம ஊர்ல பார்த்திருக்குது. லிபியா நாட்டில் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல 10,000 பேர் இறந்திருக்கிறாங்க. லிபியாவில் மேக வெடிப்பு, கிளவுட் பர்ஸ்ட் நடந்து 2 டேம் உடைஞ்சி தூங்கிட்டு இருந்தாங்க. தூங்கி இருந்தும் அப்படியே கடல் அடிச்சு போச்சு. அந்த நகரம் பார்த்து ஒரு 1,00,000 பேர் இருக்கிற நகரம், அது 1,00,000 பேர் நகரத்துல கால்வாசி நகரம் போயிடுச்சு. இல்ல காணல இன்னைக்கு. இதெல்லாம் இங்க நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? எப்படி நடக்கும்? கிளவுட் பர்ஸ்ட் ஹிமாச்சல்ல நடந்திருக்குது, உத்தரகடல நடந்திருக்கு கிளவுட் பர்ஸ்ட், இந்தியாவில் நடக்குது. அங்க கிளவுட் பர்ஸ்ட் நடக்குது. அவிலாஞ்சில கிளவுட் பர்ஸ்ட் 2019 நடந்திருக்கு, தமிழ்நாடு நடந்திருக்குது. அதே போன்று இங்க பாத்தீங்கன்னா காயல்பட்டினம் இந்த வருஷம் 950 மில்லிமீட்டர் மழை காயல்பட்டினத்துல ஒரு நாள்ல பெஞ்சது. தமிழ்நாட்டுடைய சராசரி மழை 950 மில்லிமீட்டர். ஒரு ஆண்டு மழை ஒரே நாள்ல ஒரு ஊர்ல பெஞ்சிருக்குது. அந்த மழை சென்னையில பெஞ்சதுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனாலதான் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் சரிப்படுத்துங்க. தேவையில்லாத இலவசங்கள்லாம் வேண்டாம். அதுல நீர் மேலாண்மை திட்டத்திற்கு பயன்படுத்துங்க. தமிழ்நாட்டில் உள்ள நீர் மேலாண்மை திட்டத்திற்கு 1,00,000 கோடி ரூபாய் முதல் கட்டமாக அது ஒதுக்க வேண்டும். எவ்வளவு நீர் திட்டங்கள் இருக்கு, நீர் பாசன திட்டங்கள் இருக்கு, அதெல்லாம் நிலுவையில் இருக்கு. அதுக்கெல்லாம் இவங்க முக்கியத்துவம் கிடையாது. தாமிரபரணி ஆத்துல போச்சு, இல்ல தாமிரபரணி, நம்பியார், கோரையார், எலுமிச்சார், பச்சார் 5 ஆறு இருக்கு. அதுல இணைக்கிறதுக்கு நாங்க எவ்வளோ கத்திட்டு இருக்கோம், இவ்வளோ காலமா கத்திட்டு இருக்கோம். அது இணைச்சிருந்தாங்கன்னா அவ்வளவு தாக்கம். தாமிரபரணியில 1,00,000 கண்ணாடி ஒரு வினாடிக்கு விட்டாங்க. ஆனா அறிவிப்பு 1,00,000 தான் அறிவிச்சாங்க. போனது 1,50,000 மேல போச்சு. அதனால அதுல பாதிப்பு தூத்துக்குடி, திருநெல்வேலியில பாதிப்பு. அது ஆனா தூத்துக்குடியில பாதிப்பு மழைனால அங்க கொட்டி இன்னும் அங்க பாவமா இன்னும் மக்கள் அங்க மீளல அங்க அந்த மழையில இருந்து. இருக்குது.
அதுதான் நான் அதுக்கு தான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு கூட என்னுடைய நாங்க பசுமை தாயகம் சத்தம் போட்டுட்டு இருக்கிறோம். பசுமை தாயகம் தலைவர் வந்தாங்க. இன்னைக்கு இந்த மருத்துவ முகாம் நடத்துறோம். அதுக்கப்புறம் இங்க அதுக்கு தான் இப்ப அரசு கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். இல்ல பாட்டாளி மல் கட்சி பசுமை தாயம் எல்லாமே சேர்ந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம். ஏன்னா இது வந்து ப்ரொடெக்டட் வெட்லேண்ட் அறிவிச்சிருக்கணும். அது அறிவிச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் ஓரளவுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கிடைச்சிருக்கும் ஒண்ணு. ஏன்னா இப்ப அங்க ஆக்கிரமிப்புகள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க வட சென்னையில வாழ்கின்ற மக்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பாவம். ஏன்னா இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மட்டும் கிடையாது, அனல் மின் நிலையங்கள் இருக்குங்க. அனல் மின் நிலையங்கள் வர புகை அதாவது ஆண்டுதோறும் வந்துட்டு இருக்குது. புகையெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல கார்பன் டை ஆக்சைடு, சல்பர், கார்பன் மோனாக்சைடுல இருந்து 200 வகையான கெமிக்கல் அதுல இருந்து வருது. 200 வகையான கெமிக்கல் அதிகமா கேன்சர் உருவாக்குகின்ற கெமிக்கல் இங்க இருக்கிற மக்கள் சுவாசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அரசுக்கு அதை பத்தி கவலை இல்லை. கரண்ட் வருது, மக்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் கேம்ப் நடத்தி வீடு வீடா போய் ஆய்வு நடத்தி ICMR இருக்கு, இங்க இருக்கிற மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பாதிப்பு, அதுக்கு என்னென்ன செய்யணும், ஒண்ணுமே கிடையாது. அவங்கவுங்க அப்படியே அவங்கவுங்க விட்டு பாடுதான். அதனால சரி அதனால இது எல்லாமே இங்க வட சென்னையில் உள்ள நிர்வாகங்கள் எல்லாம் இதுல மாசு கட்டுப்பாடு வாரியம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி எதுக்கு ஒரு வாரியம் வச்சிருக்கீங்க? இவ்வளவு மோசமான அங்கங்க விளைவுகள் இருக்கு. எங்க போனாலும் இதுதான் மாசு கட்டுப்பாடு வாரியம். அங்க போய் ஏதாவது கையில காசு வாங்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான், நீங்க ஏதாவது பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதான் காலகாலமா பாத்துட்டு இருக்குமே. வேற என்ன கேள்விகள் இருக்கா? மழை தொடர்பாகவும் தென் மாவட்டங்களில் மழை தொடர்பாகவும் வானிலை ஆய்வு மையம் சரியா முன்னெச்சரிக்கை கொடுக்கல அப்படிங்கறதா தமிழ்நாடு அரசுடைய பிரதான ஒரு கருத்தாவே இருக்குது. வானிலை ஆய்வு மையம் சரியா எச்சரிக்கை அது கொடுத்துட்டாங்கன்னா இவங்க வேலை செஞ்சிருவாங்களாமா? நாங்களும் கத்திக்கிட்டு 15 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கிறோம். மாத்தி பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா மக்களுக்கு பாதிப்பு வராது. நம்ம வானிலை மையத்தை சரியாச்சுன்னா இவங்க எல்லாம் சரிப்படுத்தி எல்லாம் சூப்பரா பண்ணிட்டு இருப்பாங்களே. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல. இவங்க வந்ததுக்கு பிறகும் இன்னும் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. போதுமான வேகம் கிடையாது. திட்டம் இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ சும்மா பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். என்ன பண்ணணும்னு விஞ்ஞான அளவில் பண்ணணும். வானிலை மையம் வந்து அதுவும் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஆதகம் என்னன்னா, வெளிநாடுகளில் துல்லியமாக இந்த 2 நாளுக்கு பிறகோ 3 நாளுக்கு பிறகோ மத்தியானம் 12 இருந்து 1 மணி வரைக்கும் மழை பெய்யும், எவ்வளவு மழை பெய்யும்னு அவங்க சொல்லுவாங்க. அது மழை பெய்ஞ்சு சொன்னாங்கன்னா மழை பெய்யும். இங்க ஏன் அது அறிவிக்கப்படுறதில்ல? நாங்க புதுசா டாப்லர் வாங்கிட்டோம், புது பில்டிங் கட்டிட்டோம், புது டெக்னாலஜி வச்சுக்கோங்க, நல்லது. ஆனாலும் ஏன் உங்களால அதை அறிவிக்க முடியல? நம்ம எல்லாம் கிரிக்கெட் பாக்குறீங்களே, கிரிக்கெட்ல வெளிநாடுக்கு நம்ம டீம் போனாங்கன்னா, ஆஸ்திரேலியாவோ சவுத் ஆப்பிரிக்காவோ இல்லாட்டி இங்கிலாந்து போனாங்கன்னா அங்க அந்த கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, மத்தியானம் 2 மணிக்கு மழை பெய்யும்னு சொல்றாங்க. அப்படின்னா மழை பெய்யுது 2 மணிக்கு அங்க. அப்ப கிரிக்கெட் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். 2 நாளுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க அது பெய்யும். அப்ப அங்க அந்த டெக்னாலஜி இங்க வரமாட்டுது. அதனால்தான் அதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க எவ்வளவுனா காசு போடுங்க, நவீனப்படுத்திட்டோம் சொல்லுங்க, ஆனா அது அவுட்புட் என்ன? அது இருந்ததுன்னா ஏன் சொல்றேன்னா, வரும் காலம் மிக சோதனையான காலமா இருக்க போகுது. அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, முதல் நடவடிக்கை வந்து வானிலை அறிவிப்பு. முதல் நடவடிக்கை அதான். அது அறிவிச்சாலே மக்களும் வந்து அப்பா அரசாங்கத்தை நான் நம்ப மாட்டேன்பா, நானே சரிப்படுத்திப்பேன்னு சொல்லிட்டு அந்த நிலைக்கு மக்கள் போவாங்க. ஓ இவ்வளவு மழை பெய்யுதா, ஐயோ நம்ம அங்க போயிடலாம், இல்ல வேற இடத்துக்கு போயிடலாம், இல்லாட்டி மொட்டை மாடிக்கு போயிடலாம், மாடிக்கு போயிடலாம், எல்லாத்தையும் அங்க எடுத்துட்டு போயிடலாம், டிவி கிரைண்டர் எல்லாத்தையும் மேல தூக்கிட்டு போயிடலாம், ஏதாவது ஒன்று நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால அதெல்லாம் துல்லியமாக அதை அறிவிக்கணும். அதனால மத்திய அரசு மாநில அரசு 2 பேரும் ஈகோ இல்லாம இந்த நேரத்தில் அரசியல் செய்யாம ஒருத்தருக்கு திட்டாம தமிழ்நாடு மக்களை காப்பாத்துங்க, தமிழ்நாடு மக்களுக்கு உதவி பண்ணுங்க. டிவியில போய் இவங்க பேசுறது அவங்க பேசுறது இது நேரம் கிடையாது. நீங்க 1 மாதத்துக்கு அப்புறம் பேசிக்கங்க. இன்னைக்கு மக்களுக்கு உதவி தேவை. மாநில அரசு கேட்ட நிதியை மத்திய அரசு கொடுங்க. இப்ப கொடுக்காம வேற எப்ப கொடுக்க போறீங்க? இப்ப பசி எடுக்குது மக்களுக்கு, இப்ப பிரச்சனையில இருக்கிறாங்க. விரைவில் அறிவிப்போம். எங்க கட்சி முடிவு பண்ணி விரைவில் அறிவிப்போம். நன்றி. இது இன்னும் கொஞ்சம்
ஹைலைட் பண்ணுங்க. அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். நான் அது இன்னொன்னு இந்த தூத்துக்குடி அங்க வந்து தொழிற்சாலையில போய் ஆய்வு பண்ணோம் சார். எல்லா தொழிற்சாலைகளையும் பிரச்சனைகள் இருக்கு. அவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட கழிவுகளை செலவு இல்லாம வெளியே தராங்க. அதுதான் இந்த வெள்ள இதுதான் டெக்னிக் அவங்களுக்கு. இப்ப இங்க மட்டும் இல்ல, அந்த இந்த தோல் பதனிடும் தொழிற்சாலைகள்லாம் இருக்கு இல்ல, ராணிப்பேட்டை, இந்த வேலூர் மாவட்டம் முழுவதும் அவங்களோட டெக்னிக்கும் மழை காலத்துல எல்லாம் புதுசா உருவானது இது வந்து ஆரம்பத்துல இருக்குது. அப்படியே வெள்ளம் வந்து தண்ணியில அப்படியே கலந்து விட்டுருவாங்க. இது அவங்களோட டெக்னிக். அப்புறம் பேருக்குன்னு சுத்திகரிக்கின்ற ஆலைகள் சும்மா பேருக்குன்னு வச்சிருப்பாங்க. பேருக்குன்னு மாசு கட்டுப்பாடு வாரியம் பேருக்குன்னு இருக்கு. பேருக்குன்னு ஒரு வாரியம் இருக்கு. அவங்க பேருக்குன்னு ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. கொடுத்த உடனே இது கொடுத்த உடனே ஓகே நல்லா இருக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் இவங்க வேலையை பண்ணிட்டு இருக்கு. இதுதான் நடக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்? மக்கள் நல்ல அரசு தேர்வு பண்ணணும். நன்றி.